TSS ராஜன் திருச்சி ஸ்ரீரங்கத்துல பிறந்து மருத்துவராக பணியாற்றினாரு. லண்டன் இந்தியன் ஹவுஸ்ல புரட்சிகர தேசியவாதிகளோட தங்கியிருந்தாரு. அங்க நம்ம VD சவர்கர், VV சுப்பிரமணியம் இவங்களோட பழக்கம் ஏற்பட்டது. லண்டன்ல ஆங்கிலேய அதிகாரி கர்சன் வில்லியோட கொலை வழக்குல மதன்லால் திங்ரா கைது செய்யப்பட்டப்போ நம்ம TSS ராஜன் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி காந்திய போராட்டத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல அதுலயும் பங்கேற்றாரு. அதே மாதிரி அந்த உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில அவருடைய பங்களாவில் இருந்துதான், அவருடைய வீட்டில இருந்துதான் அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் தொடங்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியோட ஹரிஜன் சேவா சங்கத்துக்கு தமிழகத்துக்கு பொறுப்பு வகிக்கிறாரு. அந்த ஹரிஜன் சேவா சங்கத்தின் சார்பா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில்ல ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. அப்புறம் 1937 to 39 ராஜாஜி அவர்களோட அமைச்சரவையில சுகாதாரத்துறை மற்றும் அறநிலைத்துறை அமைச்சராகவும் பதவி வகிக்கிறாரு. அதோட தொடர்ச்சியா பிரகாசம் அவர்களோட அமைச்சரவையிலையும் பதவி வகிக்கிறாரு. இதுக்கு இடையில 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி அறிவிச்சப்போ தமிழ்நாட்டுல அந்த தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் இருந்த முதல் சத்தியாகிரகி TSS ராஜன் அவர்கள் தான். கடைசியா அவருடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நினைவு அலைகள். இதுதான் TSS ராஜன்.